ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எக் நூடுல்ஸ். இதுக்கு தண்ணி ஒரு 4 டம்ளர் விட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா முழுகிற அளவுக்கு வச்சு நூடுல்ஸ் போட்டுக்கிறேன், ஃப்ரைட் நூடுல்ஸு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நல்லா மூடி விட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். அந்த சூடு தண்ணியிலையே வெந்துடும். இப்போ நல்லா அது வெந்துடுச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குன்றதுக்காக ஆயில் விட்டுனேன். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு சாப் பண்ண பூண்டு ஒரு 10 பல் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கும் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, குடமிளகா 1, முட்டைக்கோஸு நீல வாக்கில் கட் பண்ணி எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா காய் போட்டுக்கிறேன். குடமிளகாவும் முட்டைக்கோஸும் லைட்டாக வதங்கினா போதும். ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி விட்டுக்கிட்டு பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதோட வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸை எடுத்து போட்டு கிளற வேண்டியதுதான். இது கிளறிக்கிட்டேன். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முட்டை 2 போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நூடுல்ஸ்லலாம் போட்டாச்சு. இதை போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணிக்க வேண்டியதுதான்.
இப்போது இதோட ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸையும் போட்டு ஆட் பண்ணோன்னா எக் நூடுல்ஸ் இப்போது டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.